தங்கச்சி ரிசப்ஷனுக்கு போகலாமா? கிளம்பியாச்சு. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வீடு பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு ஒரு நிம்மதியிலே கிளம்பிட்டோம். இவ்வளோ மழையிலையுமே செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. சரி ஓகேன்னு பார்த்தா மண்டபத்துக்கு வெளியே எவ்வளோ தண்ணி நிற்கிது. எப்படி நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இல்லை, போகிறதுக்கும் இடம் இல்லை. ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அரிசி சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணியிலேயே நடந்து போயிட்டோம். வேறு ஸ்லிப்பர் போட்டு வரலான்னு பார்த்து வேறு ஸ்லிப்பர் போட்டு போயிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய கவலை. அதுக்கப்புறம் சரின்னு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் செம்மையாக இருந்துச்சு. டெக்கரேஷன், அந்த மோளம் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் போய் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்து இங்கே சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். வந்தால் இந்த மழைக்கு, இந்த சில் ஏசிக்கு, இந்த சுட பிரியாணி செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேரை மீட் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட பேசினோம். எல்லாத்துக்குமே என்னால் கிளிப்ஸ் எடுக்க முடியல, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்றதால. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துச்சு. அவள் கூட கொஞ்சம் நேரம் அவளை வெறுப்பேற்றிட்டு அவளை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதால இது நல்லா இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு கேமரா ஃபேஸிங் இல்லைல்ல, கேமரா ஃபேஸ் பண்ணால் ஒரே ஃபன்னாக இருக்குது. அப்புறம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உடனே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அங்கே போய் ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களோட பிளெஸிங்ஸும் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுங்க. தேங்க்யூ, பாய்.